அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள் தனுசு ராசினியர்களான நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. இந்த ஒரு பொருளை மட்டும் எப்படியாவது வாங்கி வீட்டில் வையுங்கள். அதே போல் இந்த 5 விஷயங்களை கடைபிடிப்பது அவசியம். அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டு 2 கிரகணங்கள் நிகழ இருக்கு. அதில் 2வது கிரகணமாகவே இந்த சூரிய கிரகணம் அமைய இருக்குதுங்க. நாட்காட்டியை பொறுத்தவரை 2 சூரிய கிரகணங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த தேதியில் நடைபெறுகின்றன. அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சூரிய கிரகணம் ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது இந்து மதம் மற்றும் ஜோதிடத்திலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பற்றி சாஸ்திரங்கள் பல விதிமுறைகளை கூறுகின்றன. சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சந்திரன் வரும் ஒரு வானியல் நிகழ்வு ஆகும். வானியல் நிகழ்வு ஒரு காட்சி மட்டுமல்ல, உலகின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார, அறிவியல் மற்றும் வானியல் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. அந்த வகையில் வரும் 2025ஆம் ஆண்டில் 2 சூரிய கிரகணங்கள் நிகழ உள்ளன. இது ஒரு மத கண்ணோட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலில் 2 கிரகங்களும் பகுதி கிரகங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு கிரகணம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று பார்க்கும்போது இந்த 2025ஆம் ஆண்டில் இப்போது நிகழ இருப்பது 2வது சூரிய கிரகணமாக அமைகிறது. அதாவது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணமாகவே இருக்குங்க. இந்த கிரகணம் இரவு 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 4 மணி வரை நீடிக்க இருக்கு. இந்த கிரகணம் இந்தியாவிலும் தென்படாது. இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் தெரியும். பஞ்சாங்கத்தின்படி முதல் கிரகணம் சைத்ரா அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2வது சூரிய கிரகணம் பித்ருபட்ச சர்வ பித்ரு அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2 தேதிகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. சைத்ர நவராத்திரி சைத்ர அமாவாசைக்கு பிறகு தொடங்குகிறது மற்றும் முன்னோர்கள் சர்வ பித்ரு அமாவாசை அனுப்பப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட இன்றைய நாளில் முதல் சூரிய கிரகண நாளில் சனி அமாவாசையும் உள்ளது. இந்த நாளில் சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். சனியினுடைய பெயர்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. ஏனென்றால் சனீஸ்வரரை விட்டு வெளியேறி குருவினுடைய ராசியில் நுழைகிறார். இது அனைத்து ராசி அறிகுறிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா அமைகிறது. அந்த வகை தனுசு ராசினியர்களுக்கு இந்த சூரியனுடைய கிரகணத்தின் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது சனி அமாவாசை நாளில் சைத்ர அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் போது தானத்தின் பலன் அதிகரிக்குங்க. இந்த நாளில் நீராடி தானம் செய்ய வேண்டும். இந்த நாளில் செய்யப்படும் நன்கொடைகள் நிறைய பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. எனவே 2 நாட்கள் கிரகணத்துடன் ஏழைகளுக்கு நன்கொடை வழங்க வேண்டும். இதனால் பல நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்கள் கடைபிடிக்க வேண்டிய 5 விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று காலையில் எழுந்ததும் குளித்து விட வேண்டும். கல் உப்பு மஞ்சள் வேப்பிலை கலந்த நீரால் குளிக்க வேண்டும். பிறகு கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரால் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். வீட்டில் உள்ள சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால் துடைத்து விட்டு வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் பூஜை அறையில் தெளித்து விடலாம். பூஜை அறையையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். வீட்டில் சாமி சிலைகள் வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால், சந்தனம், மஞ்சள் நீர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சாமிக்கு படைத்த நெய்வேத்தியத்தை முதலில் மற்றவர்களுக்கு தந்த பிறகு மற்றவர்களுக்கு தந்த பிறகுதான் சாப்பிட வேண்டும். வீட்டில் உள்ள வாகனங்களையும் சுத்தமான தண்ணீரால் சுத்தம் செய்து எலுமிச்சை கட்டுவதால் கிரகணத்தால் ஏற்பட்ட அபரிமிதமான தீய சக்திகளில் பாதிப்பிலிருந்து மீளலாம். கிரகணத்திற்கு பிறகு தான தர்மங்கள் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். அதிலும் பால், அரிசி, தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்வது சிறப்பு. இல்லாவிட்டால் முடிந்த அளவிற்கு 2 பேருக்காவது அன்னதானம் செய்யலாம். இதனால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். குறிப்பாக தனுசு
ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல நீங்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது கண்களுக்கு பாதுகாப்பு, அதாவது கிரகணத்தினை நேரடியாக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. சிறப்பு வடிகட்டிகள் என்று சொல்லக்கூடிய சோலார் உள்ள கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலமாக மட்டுமே பார்க்க வேண்டும். அதே போல் தியானம் செய்வது நல்லது. பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜபிப்பது மிகவும் சக்திகளை அதிகரிக்கும் என கூறப்படுகின்றன. வீட்டில் இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்கள் தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது அதிக அளவு வெளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். அதே போல உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை மூடப்பட்ட உரை மூடிய பானைகளில் வைத்திருப்பது அவசியம். குறிப்பாக இன்றைய நாளில் சிலர் துளசி இலையை அல்லது தர்ப்பை பொருட்களை உணவில் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது. சாத்வீக உணவுகள் சாப்பிடுவதை கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம். இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது நேரடியாக பார்க்க வேண்டாம். சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வருவதை தவிர்ப்பது நல்லதுங்க. ஏனெனில் இதனால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படலாம். கிரகண நேரத்தில் உறங்க வேண்டும். கிரகணத்தின் போது உறங்குவது பலர் தவிர்க்கிறார்கள். ஏனெனில் அது உடல் மற்றும் மனச்சோர்வை அதிகரிக்க கூடும் என நம்பப்படுகிறது. அதே போல் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள், குறிப்பாக வெங்காயம், பூண்டு, அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது என கூறப்படுகிறது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், கன்னிராசியில் சூரியன், புதன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சுக்கிரன் பெரிய கஷ்டங்களை தந்திருக்காது என்றாலும் அவர் பாக்கியஸ்தானத்தில் நுழைவது சிறப்பு பலன்களை செய்யுங்க. பாக்கியஸ்தானத்தில் இருந்த சூரியன் புரட்டாசி மாதம் பிறப்பில் பக்கத்தில் நிலைகிறார். அங்கே ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கிறார். 9, 10க்குரியவர் இணைந்து 10ல் இருப்பது தர்ம காரிய அதிபதி யோகத்தை செய்ய அமைப்பு என்பதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நிச்சயம் உங்களுக்கு லாபம் உண்டு. பொது வாழ்வில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு ஆதாயம் கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 7ல் குரு சுப பார்வையாக ராசியை பார்ப்பதும் 3ல் உள்ள ராகுவும் உங்களுடைய வெற்றியை உறுதி செய்யும் இது அமைகிறாருங்க. இருந்தாலும் கூட நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தனுசு ராசிக்கு சுக்கிரன் பகை என்பதால் சில நன்மைகள் இடையிலும் மறைமுகமான தீமைகளும் உண்டு என்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. முதலீடுகள் செய்யும் போது கவனத்தோடு செய்ய வேண்டும். 9ல் கேது இருப்பதால் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாங்க. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. வீட்டு மனை பத்திர பதிவுகளில் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ளது திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது மற்றும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.